ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஹிஸ்டரியில முகலாய பேரரசு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ முகலாய பேரரசுல ஆட்சி செய்த மன்னர்கள் நம்ம பார்த்தோம். ஸோ முகலாய பேரரசு நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியால பாபர்ல தொடங்கி, ஸோ பாபர் தான் இந்தியால முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் பாபர். 1826 முதலாம் பானிபட் போர்ல பாபர் வெற்றி பெற்று இந்தியாவில் முகலாய பேரரசை ஸ்டார்ட் பண்ணாரு. 1826 to 1830 வரைக்கும் பாபர் ஆட்சி பண்ணாரு. அவரை தொடர்ந்து முகலாய பேரரசுல ஒரு 6 மன்னர்கள் பேரரசர்கள் ஆட்சி பண்ணாங்க. எம்பரர் அப்படின்னு நம்ம சொல்லும். பாபர்ல தொடங்கி பாபர், அவரை தொடர்ந்து அவருடைய பையன் உமாயூன் ஆட்சி பண்ணாரு. உமாயூன் ஆட்சி காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1830 தொடங்கி 1540 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. ஸோ 39லயும் 40லயும் தொடர்ந்து போர் ஏற்பட்டதுனால அவரால் அந்த போர்ல வெற்றி பெற முடியல. 1840 உமாயூன் என்ன பண்றாரு, டெல்லியை விட்டு வெளியேறாரு. திரும்ப 1855 டெல்லி பகுதியை திரும்ப கைப்பற்றாரு. உமாயூன் கைப்பற்றி 1856 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. 56 உமாயூன் இறந்துடுறாரு. அவர் இறப்புக்கு அப்புறம் முகலாயர்கள்ல அடுத்த பேரரசராக ஆட்சிக்கு வர்றது அவருடைய பையன் அக்பர் அரியணைக்கு வர்றாரு. 1856 தொடங்கி 1605 வரைக்கும் அக்பர் ஆட்சி பண்றாரு. சோ அதுக்கப்புறம் அக்பரை தொடர்ந்து அவருடைய பையன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. ஜஹாங்கீர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 1605 தொடங்கி 1627 வரை ஜஹாங்கீர் ஆட்சி பண்றாரு. ஜஹாங்கீரை தொடர்ந்து அடுத்த முகலாய பேரரசராக ஷாஜகான் 1627 தொடங்கி 1658 வரைக்கும் ஷாஜகான் ஆட்சி பண்றாரு. சோ ஷாஜகான் தான் முகலாயர்கள் பேரரசர்ல முகலாய ஆட்சி காலகட்டத்துல ஆட்சி பண்ண மன்னர்கள்ல என்ன சொல்றது தலை சிறந்த அரசர் நம்ம சொல்லலாம். அதே போல முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல யாருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது ஷாஜகான் ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷாஜகான் ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வராரு. 1658 தொடங்கி 1807 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. சோ இந்த 6 மன்னர்கள் தான் முகலாயர்கள்ல பேரரசர் என்று அழைக்கப்படுறாங்க. சோ இந்த அவுரங்கசீப் 1707 அவுரங்கசீப் இறக்கவே அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து வந்த முகலாய மன்னர்கள் முதலாம் பகதூர் ஷா 1807 1812 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. அவர் அரசர் தான். சோ முகலாய பேரரசு படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு திறமை இல்லை. ஸோ அதனால படிப்படியாக முகலாய பேரரசுங்கிறது அவுரங்கசீப்க்கு அப்புறம் வீழ்ச்சி அடையுது. பகதூர் ஷா ஃபர்ஸ்டுக்கு அப்புறம் ஜாகந்தார் ஷா ஆட்சி பண்றாரு. ஜாகந்தார் ஷாக்கு அப்புறம் பருக்சியார் ஆட்சி பண்றாரு. பருக்சியாருக்கு அப்புறம் முகமது ஷா ஆட்சி பண்றாரு. சோ முகமது ஷாக்கு அப்புறம் அகமது ஷா ஆட்சி பண்றாரு. அகமது ஷாக்கு அப்புறம் 2ஆம் ஆலம்கீர் ஆட்சி பண்றாரு. 2ஆம் ஆலம்கீருக்கு அப்புறம் 2ஆம் ஷா ஆலம் ஆட்சி பண்றாரு. 2ஆம் ஷா ஆலத்துக்கு அப்புறம் 2ஆம் அக்பர் ஷா ஆட்சி பண்றாரு. சோ கடைசி முகலாய மன்னன் யாருன்னு கேள்வி கேட்டா 2ஆம் பகதூர் ஷா. 1737 தொடங்கி 1757 வரைக்கும் 2ஆம் பகதூர் ஷா ஆட்சி பண்றாரு. இந்த 2ஆம் பகதூர் ஷா 1857 நடைபெற்ற இந்த பெரும் புரட்சியில டெல்லி நடைபெற்ற புரட்சிக்கு 2ஆம் பகதூர் ஷா தலைமை தாங்குறாரு. சோ அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு மியான்மருக்கு நாடு கடத்தப்படுறாரு. 2ஆம் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்டு மியான்மர்ல 2ஆம் பகதூர் ஷா கொல்லப்படுறாரு. சோ அதோட முகலாய பேரரசுங்கிறது முடிஞ்சிச்சு. அப்ப முகலாயர்கள்ல கடைசி பேரரசர் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் அவுரங்கசீப். முகலாயர்கள்ல கடைசி அரசர் யாருன்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் 2ஆம் பகதூர் ஷா. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மென்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ இந்த கிளாஸ்ல இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம செய்ய போறோம் பார்க்க போறோம். புதுசா இப்பதான் நீங்க புது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னா அகாடமியில ஹைடெக் அகாடமி ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வீடியோஸ் கிளாஸ் இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல உள்ள ஆட்சி முறை, சமுதாய நிலை எப்படி இருந்துச்சு, பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சுன்னு ஒன்றே உடனே அம்சம் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே, பார்ப்போம். முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல சமூகம். சோ முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சமூக நிலையை எடுத்துட்டோம்னா நாட்டுல நிலப்பரப்புல பெரும் பகுதி காடுகளா தான் இருந்துச்சு. ஸோ அதாவது வனப்பகுதிகளாகவும் காடுகளாகவும் சாகுபடி செய்யக்கூடிய நில அமைப்புகளாகவும் தான் இருந்துச்சு. ஸோ முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல சமூகத்துல மிக முக்கியமான தொழிலாக வேளாண்மை இருந்துச்சு. ஸோ வேளாண்மை மிக முக்கிய தொழில் என்பதனால இந்த தொழில மிக அதிகமான மக்கள் முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல ஒர்க் பண்ணாங்க. அப்ப கேள்வி கேட்டா சமூகத்துல சொசைட்டில முகல்ஸ் பீரியட்ல முக்கியமான தொழில் எதுன்னு கேள்வி கேட்டா அக்ரிகல்ச்சர் தான்.
ஸோ அதுதான் மிக முக்கியமான பிரதான தொழிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராம சமூகம். ஸோ இதுதான் சமூகத்துடைய அடிப்படை அமைப்பு. அதுல முதன்மை அமைப்பு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சோசியல் ஆர்கனைசேஷன்ல நம்ம எடுத்துட்டோம்னா கிராம சமூகம் என்பதுதான் அங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த முக்காடம் இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்காடம் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள். இந்த முக்காடம் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் தான் கிராமத்துல நிர்வாகம் பண்றாங்க. சரிங்களா? சோ கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய கிராம தலைவர்களுடைய பேரு முக்காடம் என்று அழைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பஞ்ச் என்ற பஞ்சாயத்து, கிராமத்துல நிர்வாக உறுப்பினர்கள் பஞ்சாயத்து என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அப்ப கிராமத்துல பஞ்சாயத்துங்கிற ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ பஞ்சாயத்து மட்டும் இல்லாம அந்த பஞ்சாயத்துல தலைவர், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தலைவர் தான் முக்காடம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி கேள்வி கேட்பாங்க, முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பஞ்சாயத்து தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேள்வி கேட்டா முக்காடம் என்று அழைக்கப்பட்டனர். இவங்கள தலைமையிடமாக வச்சுதான் கிராம பஞ்சாயத்துங்கிறது முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இருந்துச்சு. ஓகேவா? சரி. சோ இதுதான் அவங்களுடைய சமூக நிலையா இருந்துச்சு. கிராம அளவுல பார்த்தோம் அப்படின்னா, கிராம அளவுல வரியை வசூல் பண்றது, அவை தொடர்பான கணக்குகளை பராமரிக்கிறது, இது எல்லாமே யாருடைய வேலையா இருந்துச்சுன்னு கேட்டா இந்த முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம பஞ்சாயத்து தலைவர் கீழே இருந்த உறுப்பினர்கள். சோ இவங்கதான் என்ன பண்றாங்க, கிராம அளவுல இருக்கக்கூடிய வரிகளை ஃபுல்லா, டாக்ஸை ஃபுல்லா கலெக்ட் பண்றது, அதே போல அந்த ஊர்ல உள்ள எல்லா கணக்குகளையும் பராமரிக்கிறது. சோ இது எல்லாமே பஞ்சாயத்துடைய பொறுப்பா இருந்துச்சு. அப்ப பஞ்சாயத்து தான் முதன்மையான பங்களிப்பு எதுல அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் பாருங்க, அதாவது முஸ்லிம் மணப்பெண்களை திருமணம் பண்ணும் பொழுது மணமகன் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, மகர் அப்படின்னு ஒரு பண பரிசை மணமகளுக்கு கொடுக்கணும். சோ இந்த முறை இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல சமூகத்துல முஸ்லிம் மணப்பெண்களை திருமணம் பண்ணும் பொழுது மணமகன் மணமகளுக்கு மகர் அப்படிங்கிற ஒரு பணப்பரிசை கண்டிப்பா கொடுக்கணும். அந்த மகர்ங்கிற பணப்பரிசை கொடுத்துதான் அந்த மணமகளை திருமணம் பண்ணணும். அப்போ இது கேள்வி கேட்கலாம். சரிங்களா? எப்படி கேள்வி கேட்கலாம், முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல மணமகளுக்கு மணமகன் அளிக்க வேண்டிய பணப்பரிசு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா மகர் அப்படிங்கிற பணப்பரிசு. சோ இன்னைக்கு இந்த முறைங்கிறது பார்த்தோம்னா முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இது இருந்துச்சு. சோ அது ரொம்ப முக்கியமானது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மகர்ங்கிற ஒரு பணப்பரிசு. சரிங்களா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம பெண்கள் நிலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல மரபு வழியில சொத்துல பங்கு பெறுறதுக்கான உரிமை பெண்களுக்கு இருந்துச்சு. இந்த மகர்ங்கிற பணப்பரிசை பெறுவதற்கான ரைட்ஸ் இருந்துச்சு. அது போக மரபு வழியை அப்பாவுக்கு சொத்துல மகளுக்கு உரிமை பெறுறதுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல உயர் ஜாதி பெண்கள் இடையில விதவைகள் மறுமணம் என்பது முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப விதவைகள் மறுமணம் என்பது இல்ல, அது தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பவும் விதவைகள் மறுமணம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல. முகலாயர்கள் நிர்வாகத்தை பார்த்தோம்னா மேல் ஜாதி சமூகங்களுக்கு இடையில உடன்கட்டை ஏறும் என்ற பழக்கம், சதியின் உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம், அதை ஸ்டாப் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அப்போ இந்த மகர்ங்கிற பணப்பரிசை பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. பரம்பரை சொத்துலையுமே ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமைய பெண்களுக்கும் இருந்துச்சு. முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல அப்பா அம்மா சொத்துல ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்துச்சோ அதே பங்கு பெண்களுக்கும் இருந்துச்சு. சரிங்களா? இப்படிதான் சமூகத்துல பெண்கள் நிலைங்கிறது இருந்துச்சு. சார் சொல்லுங்க மேம். சார் இதுல சதி ஒழிப்பு அத ஃபுல்லாவே அவங்க எடுத்துட்டாங்களா சார்? இல்ல அதாவது சதியின் உடன்கட்டை ஏறுதல் அவங்க காலகட்டத்துல இருந்துச்சு.
அதை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க, ஆனா ஃபுல்லா ஸ்டாப் பண்ணல. ஓகே சார். ஓகே சார், இன்னும் இந்த முக்காடம் அப்படின்றது இது தமிழ் லாங்குவேஜ் தானா இல்ல? முக்காடம் என்பது என்ன மேம்? அது வந்து தமிழ் லாங்குவேஜ் வேர்டா சார் இல்ல வேற லாங்குவேஜ் வேர்டா சார்? வேற லாங்குவேஜ் வேர்டு தான் மேம் முக்காடம்ங்கிறது. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா இதுல எக்கனாமிக்ஸ், பொருளாதார நிலை பற்றி நம்ம பார்த்துட்டோம். சமூக நிலையை நம்ம பார்த்துட்டோம், பொருளாதார நிலை. ஸோ எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்துல? முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பொருளாதாரத்துல காடு சார்ந்த வேளாண் பொருட்கள் முக்கிய பங்களிப்பை கொடுச்சு. சரிங்களா? காடு சார்ந்த வேளாண் பொருட்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல அதிகமான நிலப்பரப்பு காடுகளா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பொருளாதாரத்துல காடு சார்ந்த வேளாண்மை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதிகமான பொருட்கள் உற்பத்தி பண்ணாங்க. எக்ஸாம்பிள், இதுல மர வேலை செய்யறவங்களுக்கு அதிக விலை கிடைச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம நெசவாளர்களுக்கும் அதிக விலை இருந்துச்சு. இரும்பு சுரங்கங்கள்ல பணியாளர்களுக்கும் வேலைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி அதிகமான வேலை வாய்ப்புகள் முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இருந்துச்சு. சரிங்களா? சோ வேளாண்மையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மையில இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சான்னு கேட்டா பாதி பேருக்கு முகலாய ஆட்சி காலகட்டத்துல நிலம் இல்லாம ஏழை விவசாயிகள் மொத்த மக்கள் தொகையில பாருங்க, நிலமற்ற விவசாயிகள் மொத்த மக்கள் தொகையில 4/1 இருக்கு. அப்ப 4/1 மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிலம் கிடையாது, விவசாய தொழிலாளர்களுக்கு நிலமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, யார்த்தையாவது கூலி வேலைக்கு தான் செய்றாங்க, ஒர்க் பண்றாங்க. அப்ப முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நிலமற்ற விவசாய தொழில்கள் 4/1 என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்டு அவங்க வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் ஊதியம் வாங்குவாங்க. அப்படி இல்லையா, வேலை பார்க்கறதுக்கான அந்த பொருட்கள் கிடைச்சாங்கன்னா, இப்ப விவசாய வேலை பார்க்கறாங்களா, சோ அங்க வேலைக்கு தவிர சம்பளத்துக்கு பதிலாக பொருட்கள் வாங்குவாங்க. இதெல்லாம் அவங்க காலகட்டத்தில் இருந்துச்சு. இவங்களுடைய பாசன முறையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இவங்க பயன்படுத்துறது விவசாயத்துல கிணற்று பாசனம் தான் பயன்படுத்துறாங்க. கிணற்று நீர் பாசனம். ஸோ இரிகேஷன் சிஸ்டத்துல மிக முக்கியமானது கிணற்று நீர் பாசனத்துக்கு தான், பாசனத்திற்காக முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் பயன்படுத்திருக்காங்க. இதான் முக்கியமான ஒரு பாசன முறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி காலகட்டத்துல ஜமீன்தாரி முறை. ஜமீன்தார்கள், கிராம தலைவர்கள், நிலத்தின் பெரும் பகுதி அவங்க கையில தான் இருந்துச்சு. ஜமீன்தார்கள் கையிலும் கிராம தலைவர்கள் கையிலும் நிலங்கள் பெரும் பகுதி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை குத்தகைக்கு விட்டாங்க. சோ நிலம் இல்லாத விவசாயிகள் என்ன பண்றாங்க, ஜமீன்தார்கள்ட்டையும் கிராம தலைவர்கள்ட்டையும் நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை என்ன பண்றாங்க, பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்ண உணவுப் பொருட்கள்ல சோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட முகலாய மன்னர்களுக்கு வரியாக செலுத்துறாங்க. இந்த முறை அப்படி ஃபாலோ பண்றாங்க. அப்போ முகலாயர் ஆட்சி காலகட்டத்துல நீர்ப்பாசனம், எந்த நீர்ப்பாசனம் அதிகம் பயன்படுத்தினா கிணற்று நீர் பாசனம். நம்ம ஆற்று நீர் பாசனம் ஆன்சர் பண்ணிடக்கூடாது, கிணற்று நீர் பாசனம் தான் பயன்படுத்துறாங்க பொதுவாக. சரிங்களா? சோ இந்த முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பேரரசுடைய முக்கியமான நகரங்களாக டெல்லி, ஆக்ரா, பதேபூர் சிக்கிரி, லாகூர், அகமதாபாத், டாக்கா, முல்தான், இந்த பகுதியெல்லாம் முக்கிய நகரங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் சிட்டி இன் முகல்ஸ் எம்பரர் அப்படின்னு கேள்வி கேட்டா, முகலாய பேரரசில் முக்கியமான நகரங்கள், முகலாய பேரரசில் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா டெல்லி, ஆக்ரா, பதேபூர் சிக்கிரி, லாகூர், அதுக்கப்புறம் அகமது நகர், டாக்கா, முல்தான், இது எல்லாமே முக்கியமான நகரங்கள். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம் இதெல்லாம் முக்கியமான நகரங்கள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான நகரங்களா அவங்க காலகட்டத்துல இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இந்த 2 வேளாண் பயிர். ஒரு நிமிஷம் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு காட்டுங்க சார். ஓகே மேம், ஓகே, நோட் பண்ணு.
சார் என்ன ஷார்ட்கட் சொல்ல முடியுமா? அது பேர் முக்கியமான நகரங்கள். இல்ல ஷார்ட்கட்ல சார் இதை படிச்சுதான் சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா மேம்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பொருளாதார நிலையை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 2 பருவங்கள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல 2 வேளாண் பருவங்கள்ல பயிர்கள் சாகுபடி பண்றாங்க. இத அயனி அக்பரிங்கிற ஒரு நூல், 2 பருவம், ஒண்ணு ரஃபிங்கிற ஒரு பருவமும் காரிஃப் அப்படிங்கிற 2 பருவங்கள். முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல வேளாண் பருவங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா மொத்தம் 2. ரஃபிங்கிற பருவமும் காரிஃப் அப்படிங்கிற 2 பருவங்கள். 2 பருவங்கள்ல பயிர்கள் பெயரிடப்பட்டுச்சு. இந்த 2 பருவங்கள்ல பயிர்கள் பெயரிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அயனி அக்பரி என்ற ஒரு நூல் தெளிவா பட்டியலிட்டு நமக்கு குறிப்பிடுகிறது. அப்ப இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க? ரஃபி மற்றும் காரிஃப் அப்படி 2 வேளாண் பருவங்கள்ல பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா அயனி அக்பரி என்ற நூல் குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பயிர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சா புகையிலையும் மக்காச்சோளம். இந்த புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டுல இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியால புகையிலையும் மக்காச்சோளமும். இந்தியால புகையிலை அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேள்வி கேட்டா ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியால புகையிலையை அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப புகையிலையும் மக்காச்சோளமும் 17ஆம் நூற்றாண்டுல இந்தியால முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிளகாய், அன்னாச்சி பழம் பாருங்க. இதெல்லாம் மிளகாய், அன்னாச்சி பழமும் 17ஆம் நூற்றாண்டுல தான் அறிமுகப்படுத்துறாங்க. மாம்பழம். இது எல்லாமே என்ன பண்றாங்க? முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பாருங்க, முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பட்டு உற்பத்தியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பிரமிப்பூட்டும் வகையில பட்டு உற்பத்தி மிக அதிகமா இருந்துச்சு. எங்க? வங்காளத்துல. பட்டு உற்பத்தி வங்காளத்துல மிக முக்கியமா காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம உலகத்துல பல சந்தைகளுக்கு அதிகமான பட்டு துணிகளை அனுப்பி வைக்கக்கூடிய தலைமை பட்டு உற்பத்தி மையமாக வங்காளம் பகுதி விளங்குச்சு. அப்போ முகலாயர்கள் ஆட்சி காலகட்டத்துல இந்தியாவுல தலைமை பட்டு உற்பத்தி மையம் வங்காளம். சரிங்களா? அப்ப வங்காளத்துல உற்பத்தி பண்ண பட்டு இந்தியா முழுக்க, இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எல்லா பகுதிகளுக்கும் வங்காளத்துல உற்பத்தி பண்ண பட்டு துணிகளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ மிக முக்கியமான உற்பத்தி மையம் எதுன்னு கேள்வி கேட்டா வங்காளம் தான் பட்டு உற்பத்தி மையம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அக்பர் இந்த ஜப்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜப்தி முறை. தமிழ்ல இந்த அக்பர் ஆட்சி காலகட்டத்துல ஜப்தி முறை அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா? ஜப்தி முறை. அக்பர் ஆட்சி காலகட்டத்துல ஜப்தி முறை என்பது என்ன அப்படின்னா, ஜப்தி முறையை அறிமுகப்படுத்துறது அக்பர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நம்ம அரசாங்கத்துக்கு ப்ராப்பரா டாக்ஸ் கட்டணும். அப்படி ப்ராப்பரா டாக்ஸ் கட்டல அப்படின்னா அவங்க பொருட்களை எடுத்துட்டு போற அந்த ஜப்தி முறையை அக்பர் அறிமுகப்படுத்துறாரு. ஜப்தி முறை. சரிங்களா? இது அக்பர் ஆட்சி காலத்துல வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த ராஜா தோடர்மால் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு முறை.